Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Today I am going to tell the story of Peter. இன்றைய தினத்திலே நான் பேதுருவை பற்றி ஒரு கதையை கூற இருக்கிறேன். Peter is a fisherman. பேதுரு ஒரு மீன்பிடி தொழிலாளி. And he used to work hard. அவர் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடியவர். One night he went to fishing. ஒரு நாள் இரவு அவர் மீன் பிடிக்க சென்றிருந்தார். And he put the net into the sea. அவர் தன்னுடைய வலையை கடலின் ஆழத்திலே போட்டார். He didn't get anything. அவரால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. The following day, அந்த நாட்கு மறுநாள் Jesus came into the boat of Peter. மறுநாள் இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகுக்கு வந்தார். And he said Peter to push the boat into the sea. அவர் பேதுருவிடம் உன்னுடைய படகை கடலிலே தள்ளும்படியாக சொன்னார். And Jesus told to him, put the net into the sea. இயேசு பேதுருவிடம் உன்னுடைய வலையை கடலின் ஆழத்தில் போடு என்று சொன்னார். Peter replied to Jesus. அதற்கு பேதுரு இயேசுவிடம், Jesus, we labored a lot, but you are saying, for your sake I am putting. இயேசுவே, நான் ராமுழுதும் உழைத்தேன், ஆனால் என்றும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று அவர் வலையை போட்டார். Peter obeyed Jesus' word and he got a lot of fish. பேதுரு இயேசுவின் வார்த்தையை கீழ்ப்படிந்ததினாலே அவர் நிறைய மீன்களை பிடித்தார். Peter bowed down to Jesus and said, I am a sinner. பேதுரு இயேசுவின் பாதத்தடியிலே பணிந்து, நான் ஒரு பாவியான மனுஷன் என்றார். You must leave me, he said. பேதுரு சொன்னார், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. And Jesus said, no fear. அதற்கு இயேசு சொன்னார், பேதுருவே, நீ பயப்படாதே. I will make you to be the fish catcher of men. நான் இன்று முதல் உன்னை மனிதர்களை பிடிக்க ஆக்குவேன் என்று. Lesson of the story. இந்த பாடத்தின் கருத்து என்னவென்றால், we have to obey Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். We have to follow him. நாம் அவரை பின்பற்ற வேண்டும். And we have to say about him for everyone. நாம் அவரை பற்றி மற்ற இடத்தில் கூற வேண்டும். Thank you. நன்றி.